வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரத்துக்காக நாங்கள் விசிட் பண்ண 2 விதமான டெம்பிள் ஸ்பெஷல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முதல்ல விசிட் பண்ண டெம்பிள் பேர் ஸ்ரீ பண்டே மகாகாளி டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்க கெம்பகோடா நகர் கவிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த டெம்பிள் பக்கத்துலேயே இன்னும் 2 டெம்பிள்ஸ் இருக்குது. வீரபத்ரேஸ்வரர் டெம்பிள், கங்காதீஸ்வரர் டெம்பிள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் வியூ தான். இந்த மகாகாளி பாறையில் செதுக்கப்பட்ட 3 அடி உயரம் கொண்டு 4 கரங்களோடு காட்சி தருகிறாள். இந்த கோவில் உருவாகிறதுக்கு ஒரு வரலாறும் உண்டு. நஞ்சம்மா என்பவர் ஆடு மேய்ப்பவர். நஞ்சம்மா ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது சிறுவர்களுடைய சத்தம் என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் மறுபடியும் அடுத்த வாரமும் அதே சத்தம் கேட்டது. உடனே நஞ்சம்மா ஊர் மக்களிடம் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஊர் மக்களும் மகாகாளியின் உருவத்தை பாறையில் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நஞ்சம்மா மகாகாளியின் உருவத்தை பிரதிஷ்டை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவில் பெங்களூரை நிறுவிய கெம்பகோடா அவங்களால தான் கட்டப்பட்டிருக்கு. இன்றளவும் இந்த கோவிலை நஞ்சம்மாவை சேர்ந்த பரம்பரை தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலில் உள்ள மகாகாளியை நம்ம மனசார வேண்டினாக்க நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். பிளாக் மேஜிக்னால அவதிப்படுறவங்களும் இந்த கோவிலில் வந்து வேண்டினாக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவிலில் இருக்கிற மகாகாளியை வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒரு பீப்புள் மரமும் இருக்குது. அந்த மரத்தை வேண்டிண்டாக்க மோட்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறவா, உலக இன்பங்கள் குரு பகவானுடைய அருள் வேணும்னு நினைக்கிறவா இந்த மரத்தை வேண்டிண்டாக்க நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இந்த மரத்தை பற்றின அறிவியல் பூர்வமான உண்மையும் இருக்குது. 24 மணி நேரமும் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுற இந்த மரத்தோட அடியில் அமர்ந்து தியானம் செய்பவர்கள் நமது அனைத்து விதமான பிரச்சனைகளிலுமிருந்து விடுபடலாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிம்மதி கிடைக்கும். இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாறையும் இருக்குது. அந்த பாறையோட ஃபேஸு எலிஃபண்ட் ஃபேஸில் வடிவமைச்சிருக்கா. இந்த கோவிலுக்குள்ளே சுற்றி உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு சமயத்துலேயும் சந்தர்ப்பத்துலேயும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேவா மெமரிஸில் வச்சுருக்கா. இந்த மகாகாளி கோவிலுக்குள்ளார சாய்பாபா விக்கிரகமும் இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1200 வருடம் பழமை வாய்ந்த கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலோட டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மார்னிங் 6:30லேருந்து நைட்டு 9 o'clock வரலையும் இருக்குது. இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி அம்பாளுக்கு உகந்த நாள். ஏவல், பில்லி, சூனியம், பொறாமைப்படுபவர்கள், கடன் தொல்லை, எல்லா தீய சக்திகளும் அடியோடு விலக நம்ம மகாகாளியை மனசார 3 முறை இந்த கோவிலுக்கு வந்து போனாலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்பாளுடைய சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவுட் சைட் வியூ தான். இந்த அம்பாளுடைய சன்னதிக்கு உள்ளே போகும்போது எல்லாருக்குமே அவள் அபிஷேக தண்ணீர் ஊத்துறா. இந்த மாதிரி அச்சு வெள்ளத்தில் நம்ம விளக்கு போடுறதும் இங்கே ரொம்பவே பிரசித்தி பெற்றது.
பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பூட்டு இந்த மாதிரி நிறைய கட்டியிருக்கா. பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை மனதார நினைத்து கொண்டு இந்த பூட்டை பூட்டி சாவியை ஒரு இடத்தில் வைக்கிறார்கள். அந்த பூட்டு திறக்கும் போது தங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தவிடுபொடி ஆகும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தங்கமலை முருகன் டெம்பிள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பெங்களூரில் தொட்டண்ணா நகர் காவல் பைரசந்திராவில் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் வியூ தான். இந்த என்ட்ரன்ஸ் வியூலேயே விநாயகர் ஸ்டாச்சுவும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு காவல் பைரசந்திரா தொட்டண்ணா நகர் தங்கமலையில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்குள்ள மலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பூஜித்து வந்த வேளை இந்த மலையில் நிறுவி அனைவரையும் வழிபடச் செய்தார். அதன் அருகே காலப்போக்கில் முருகப்பெருமானை துறவியுடன் இணைந்து பிரதிஷ்டை செய்துள்ளனர் இந்த பகுதி மக்கள். ஆறுபடை முருகன் கோவிலில் ஒன்றான திருச்செந்தூர் திருவைகுண்டத்தில் பிறந்து வாய் பேச முடியாத குமரகுருபரரை அருட்சக்தியினால் பேச வைத்து பக்தராக்கினார் முருகப்பெருமான். அதுபோல் இங்கு இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் 9 வயது வரை பேசாமல் இருந்த குழந்தையை ஆடி கார்த்திகை அன்று பேச வைத்தார் தங்கமலை முருகப்பெருமான். இம்முருகப்பெருமானை தரிசித்த பிறகு அடிப்படை உறுப்பினராக இருந்தவர்கள் கூட அரசியலில் மிகப்பெரிய இடத்திற்கு சென்றிருக்கிறார். இங்குள்ள முருகப்பெருமானிடம் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை தயக்கமின்றி சொல்லுவதற்காக வள்ளி தெய்வானையை சற்று தள்ளியே பிரதிஷ்டை செய்துள்ளனர். மனைவியுடன் அமைந்த நவகிரக சன்னதியும் இங்குள்ளது. தத்துவங்களில் ஒன்றான சைவ சித்தாந்தம் சொல்வது போல 84 லட்சம் பிறப்புகளில் இருந்து விடுபட இக்கோவிலில் 84 படிகளை அமைத்துள்ளனர். படிப்பாதையில் இடும்பன் காவடி எடுக்கும் காட்சியும் ஔவையாருக்கு அருள் செய்யும் முருகனுடைய சிற்பங்களும் உள்ளன. இம்முருகனை தரிசிப்பவர்கள் வாழ்வில் பணமும் புகழும் தேடி வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு பிரசித்தி பெற்றவை ஆகும். ஒரு முறையேனும் தங்கமலை முருகப்பெருமானை தரிசிக்க வாருங்கள். நம்ம படியேறி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஓம் ஸ்டாச்சு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம படியேறி வந்ததுக்கு அப்புறமா உள்ள என்ட்ரன்ஸ் வியூ தான். இதுக்குள்ளதான் முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கார். இந்த கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க மற்ற ஊர்கள்லேருந்து, அதாவது பழனி, திருச்செந்தூர் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்டாச்சுவும் இங்கே இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான். இப்போ அடுத்ததாக நம்ம பழனி ஆண்டவரையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா கலர்ஃபுல்லாக ரங்கோலிஸாமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம படியேறி வரிசையும் ஒரு படியிலையும் ரங்கோலி அழகாக போட்டிருந்தா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் ஸ்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது திருத்தணிகையில் உள்ள முருகப்பெருமான் ஸ்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பழமுதிர் சோலையில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுடைய ஸ்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது சுவாமி மலையில் உள்ள சிவன் ஸ்டாச்சு. இந்த கோவில் வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஊர்கள்லேருந்தும் உள்ள முருகப்பெருமான் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வளாகத்துக்கு உள்ளதான் முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான்.
பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஓம் ஸ்டாச்சுவில் நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த தங்கமலையில் உள்ள முருகப்பெருமான் நமக்கு சின்னதாக மலையில் காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலோட வெளிப்புறத்தில் நமக்கு நாகத்தம்மன் ஸ்டாச்சுவும் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த தங்கமலை முருகன் டெம்பிள் அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் பெங்களூரில் உள்ளவாளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டெம்பிளை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கோ. இந்த பங்குனி உத்திரம் டெம்பிள் செலிப்ரேஷன் ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.